AVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 6வது மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அந்த அணி வின் பண்ணிருச்சு. யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 4 பேர் சொல்லியிருந்தேன். அதில் 2 பேர் நல்லா பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், நான் சொன்ன 14 பேரில் 8 பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் நல்லா விளாண்டுருக்காங்க, நல்ல பாயிண்ட்டு. சி கிரீன் அவர் மட்டும் சரியாக விளாடல, ஒன்றும் பாயிண்ட் இல்லை, சரியாக விளாடல. அவர் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டார். நான் சொன்ன ஆள் விளையாடாத ஆள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க, விளையாடாத பிளேயர். இப்போ 7வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் ஜிடி அந்த டீமுக்கும் நடக்குது. இன்றைக்கி 26/3/2024 அன்றைக்கி இரவு 7 மணிக்கு சென்னையில் நடக்குது. இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் போய் நிற்கிறார். சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் கண்ணியிலே நிற்கிறார். சித்திரை 2ஆம் பாவத்தோட மேட்ச்சை முடியுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்னத்தில் 1.5 மணி நேரம் நின்றுது. செகண்ட் இன்னிங்ஸில் துலாம் லக்னத்தில் 15 நிமிஷமும், அதுக்கப்புறம் விருச்சிக லக்னத்தில் ஒரு 1.5 மணி நேரம் அப்படி நிற்கிது. ஒருவேளை மேட்ச்சு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் டிலே ஆச்சு இடையில அப்படின்னாக்க விருச்சிக லக்னத்துக்கு போயிடும். இந்த 15 நிமிஷம் தான் மேட்ச் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றக்கூடிய டைமாக இருக்கும். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கும்போது சொல்கிறேன். இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கேக்வாட் அவர் தான் கேப்டன். அப்படி இருந்தாலும் அவர் இயக்குறது தோனி அவர் தான் இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டேடியத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கேப்டன், பேருக்கு கேப்டனாக இருந்தாலும் தோனி தான் அதாவது தோனி அவர் சொல்கிறத தான் அவர் கேட்குற மாதிரி இருக்குது. மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் யாரோ அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம 2 கேப்டன் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கெய்க்வாடுக்கும் அவருடைய ஜாதப்படி பார்க்க வேண்டியிருக்கு, தோனி அவருக்கும் ஜாதப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ 2 கேப்டன் ஒரு டீமுக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் குழப்பந்தான் வரும். ஒன்று அவர் கெய்க்வாட் கேப்டனாக இருந்தாருன்னா அவர் பொறுப்பில் விடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் குழப்பமான விஷயமாக தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான். அதாவது சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாட், ரவீந்திரா, ரஹானே, டி மிட்சல், எஸ் துபே, ஜடேஜா, எஸ் ரிஸ்வி, எம் தோனி, டி சஹார், எம் தீக்ஷனா, டி டெஸ்பாண்டே, எம் ரஹ்மான். 13 பேர். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்ததுனால 13வது ஆளாக வந்துட்டார். இப்போ அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ சஹா, எஸ் கில் அவருடைய தலைமை, அவர் தான் கேப்டன், எஸ் சுதர்சன், ஓமர் சாய், டி மில்லர், வி சங்கர், தெவாட்டியா, கான், யாதவ், எஸ் கிஷோர், எஸ் ஜான்சன், எம் சர்மா. இதுலேயும் 12 பேர். இம்பேக்ட் பிளேயராக வந்ததுனால டீமில் 12 பேர் வந்துடுறாங்க. இப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அணி வின் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எந்தெந்த பிளேயர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். யார் யாருக்கு நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ முழுமையாக கவனமாக கேளுங்க. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். கெய்க்வாட் அவர் என்னென்னா ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்துடும். அப்படித்தான் இருக்குது. ஒரு வேளை வந்த உடனே அந்த ஒரு 2 அல்லது 2 ஓவருக்குள்ளே கூட ரன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பார்த்துக்கிறங்க. ஆனால் எடுத்துருங்க. நீங்கள் டீமாக போடுறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், எடுத்துருங்க. ஆனால் ஜோதிட கணிப்புப்படி அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரவீந்திரா, ரஹானே, டி மிட்சல், ஜடேஜா, டி சஹார், டி டெஸ்பாண்டே, எம் ரஹ்மான் அதில் எடுத்துக்கலாம். ஜிடி ஃபீல்டிங் பண்ணும்போது டபிள்யூ சஹா இவருமே அப்படி தான் இருக்குது. அதாவது 15 நிமிஷத்துக்குள்ளே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ரன் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, விக்கெட் கீப்பரே யாராவது ஒரு ஆள் எடுத்து ஆகணும். இப்போ தோனியை விட சகாவுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரையும் சேர்த்து வேறு யாராவது லைனப்பில் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 டீம்லேயும் வேறு யாராவது விக்கெட் கீப்பர் வந்தால் கூட அவங்கள எடுத்துக்கிறங்க. அதாவது ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் சகாவை தவிர்த்து மற்ற யாராவது வந்தாங்கன்னா கூட, தோனி சகா 2 பேரையும் தவிர்த்து வேறு யாராவது லைனப்பில் வந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் எஸ் கில், ஓமர் சாய், தெவாட்டியா, யாதவ், எஸ் கிஷோர், எஸ் ஜான்சன் இவங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கேன். ஏன் கூடுது அப்படின்னா 14 பேர் 13 பேர் சொல்லலாம். இப்போ இம்பேக்ட் பிளேயராக உள்ள இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 15 பேராக சொல்லியாச்சு. அதில் எப்படியும் ஒரு 8-9 பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. லைன் அப்போ பார்த்துக்கிறங்க, செக் பண்ணிக்கிறங்க.
இப்போ எந்த அணி வின் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் பண்ணிடும். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் சிஎஸ்கே வின் பண்ணிடும். ஆனால் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போகும். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிடுச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, ஜிடி ஈஸியாக வின் பண்ணிடும். இப்போ மறுபடியும் குழப்பம் இல்லைல, கவனமாக கேட்டுங்க. எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போகும். இதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் யாராவது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். டபிள்யூ சகா அவர் எடுத்துக்கலாம். அதாவது ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவர் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ் கில் அவர் எடுத்துக்கலாம். எஸ் சுதர்சன் அவர் வந்து என்ன அப்படின்னா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கலாம் அவருக்கு. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அவருக்கு. பவுலிங் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்க கேட்ச் பிடிக்கலாம். அதாவது பேட்டிங் பண்ணுறத தவிர்த்து மற்ற செயல்பாடுகள் இருக்கும். ஸ்டம்பிங் பண்ணலாம், கேட்ச் பிடிக்கலாம், இல்லை பவுலிங்கோட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. ஓமர்சாய் அவர் எடுத்துக்கலாம். டி மில்லர் அப்போ பாருங்கள், டி மில்லர் வந்து இறங்குறாரு அப்படின்னா இதில் யாரோ ஒரு சகாவோ அல்லது ஸ்கில்லோ அவருக்கு வந்து சுமாராக இருக்குது. ஸ்கில் வந்து ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சுமாராக இருக்குது. வந்தவுடனே அவுட் ஆகலாம், இல்லை பெருசாக ஒன்றும் ஸ்கோர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சாய் சுதர்சன் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. டி மில்லர் டேவிட் மில்லர் வந்துடுறாரு அப்படின்னா நீங்கள் லைனப்பை பார்த்துங்க. 6வது பிளேயராக இருக்கார் லைனப்பில், அவரே இறங்குறாரு அப்படின்னாக்கா அப்போ முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆர் கான் அவர் எடுக்கலாம். யூ யாதவ், எஸ் கிஷோர், எஸ் ஜான்சன். இப்போ சிஎஸ்கே சைடு வந்து ஆர் கெய்க்வாட் அவர் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபீல்டிங் பண்ணால் அவர் நல்லா விளையாடக்கூடிய பவர் இருக்குது. ஆர் ரவீந்திரா, அதுக்கப்புறம் எஸ் துபே இவருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. எஸ் துபேயும் அதாவது பவுலிங் பேட்டர்ஸ் யார் பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 டீம்லேயுமே இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்ச் பிடிப்பாங்க, இல்லைனா ரன் அவுட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ் துபே, ஆர் ஜடேஜா, அதுக்கப்புறம் டி சஹார், எம் ரஹ்மான். இதுலேயும் 15 பேர் சொல்லியிருக்கேன். இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இப்போ எந்த அணி வின் பண்ணோம் அப்படிங்கிறதுன்னு சொல்லியாச்சு, யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லியாச்சு. பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா இப்போ சிஎஸ்கே சைடு பார்த்தோன்னா ஆர் ரவீந்திரா அவர் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸில். ஜிடியில் சாய் சுதர்சன், ஓமர்சாய் இவர்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி சிஎஸ்கேயில் ஜடேஜாவும் எடுத்துக்கலாம். ஆர் ஜடேஜா 4 பேர் சொல்லியிருக்கேன். அதாவது சிஎஸ்கே சைடு வந்து ஆர் ரவீந்திரா, ஆர் ஜடேஜா. ஜிடி சைடு சாய் சுதர்சன், ஓமர்சாய். இவங்க வந்து இந்த 4 பேர் வந்து யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் எந்த டீம் விளாட ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதெல்லாம் இல்லாமல் இந்த 4 பேர் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இதில் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். ஒரு வேளை சாய் சுதர்சன் வந்து பவுலிங் பண்ணுறாருனா ஒரு 2 விக்கெட்டு ப்ளஸ் ரன் எடுத்தாருனா நல்ல பாயிண்ட் போயிடும், அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி எஸ் துபே அவரும் ரன் எடுத்து விக்கெட் போட்டார்னா அவருக்கும் பாயிண்ட் கூட போகும். இப்போ நீங்கள் அதிகமான பாயிண்ட் என்னன்னு சொல்லியாச்சு. கேப்டன் விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸு அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப அது டோட்டலி ஃபெயிலியர் ஆகிரும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக நான் ஏற்கனவே சொன்னது தான். 50% தான் என்னுடைய கணிப்பு நீங்கள் எடுத்துக்கிறணும். 50% வந்து நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கும் பார்க்கணும், ஸ்டேடியத்தை பார்க்கணும். இதான் சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ தோனி கேப்டன் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த சிஎஸ்கேயில் வந்து 2 கேப்டன் மாதிரி ஆகி போச்சு. இப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சொல்லியாச்சு, பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லியாச்சு. போன வீடியோலலாம் அந்த மாதிரி சொல்லலை, போன வருஷம்லாம். இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. நேற்று நடந்த நான் 4 பேரோ 6 பேரோ சொல்லியிருந்தேன், 4 பேர் சொல்லியிருந்தேன். 4 பேரில் 2 பேர் நல்ல பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்துடா, நல்ல பாயிண்ட்டு. அது மாதிரி இந்த 4 பேர் சொல்லியிருக்கல, இதில் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்கேன். இவங்களை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கிறங்க. டீம் போடுறா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாலும் அதை பார்த்துக்கிறங்க. அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு 5 டீமுக்கு 5 நாளைக்கு உண்டான டீமு வந்து ஆடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆடியோ மட்டும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து விசேஷம் கொடுத்தனால வெளியில் போய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதனால் அந்த பகலில் தான் போடுறோம், பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மணிக்கில் தினசரி காலைல 10 மணிக்கில் அன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா பேர் வந்துருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் புரியாது. அதனால் ஒரு 5-6 வீடியோ இல்லை 10 வீடியோ கூட போட்டேன். ஏன்னா 77 மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 71 மேட்ச் இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்போ வேணாலும் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கிடலாம்.
அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10-15 மேட்ச்சோட போகட்டும். நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறங்க நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எந்த வகையில் செட் ஆகுது. சில பேர் ட்ரேடிங் பண்ணுவீங்க, சில பேர் பெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. அந்த பெட்டிங் பண்ணுறதுனா நீங்கள் பணத்தை கட்டிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் நான் இப்போ ஒரு டீம் வின் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு வேளை லாஸ் ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் ஒரு பால் ஒரு ரன் அந்த மாதிரிலாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, சொல்கிற ரிசல்ட் மாறிடுச்சுனாக்கா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ டீம் போட்டால் கூட இந்த பிளேயர்ஸ் எப்படியா இருந்தால் கூட நீங்கள் இப்போ கட்டக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். லாஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை, இப்போ கட்டக்கூடிய அமௌண்ட் வந்துடும். ட்ரேடிங் பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்க வந்து அதை எப்படியோ பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் என்னென்ன பிளேயர்ஸ் இப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும், அதை இப்படி பண்ணிக்கிறாங்க. நேற்று மேட்ச்சோட நான் டெலகிராமில் வந்து அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று அப்படி தான் மேட்ச் போச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டு வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நீங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.